கரூரில் நடைபெற்ற திமுகவின் முப்பெரும் விழா குறித்த செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். அண்ணாயிசம் என்று தொடங்கப்பட்ட அதிமுகவை அடிமையிசம் என மாற்றி இப்போது அமித்ஷாவிசம் என எடப்பாடி பழனிசாமி அடகு வைத்துவிட்டதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சித் தலைவர் என்ற மாண்பே இல்லாமல் தன்னை எடப்பாடி பழனிசாமி ஒருமையில் விமர்சிப்பதாக முதல்வர் சாடினார். காலிலேயே விழுந்த பழனிசாமிக்கு முகத்தை மறைக்க கைக்குட்டை எதற்கு என முதல்வர் கேள்வி எழுப்பினார். ரைடுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அடகு வைத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதாவை எதிர்க்க நாம் துணியாவிட்டால் மாநிலங்கள் என்ற ஒன்று இல்லாமலே போய்விடும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். ஆதிக்கத்திற்கு நோ என்ட்ரி, அதிகாரத்திற்கு நோ என்ட்ரி, மொத்தத்தில் பாரதிய ஜனதாவிற்கு தமிழகத்தில் நோ என்ட்ரி என திமுக முப்பெரும் விழாவில் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். 2000 ஆண்டுகளாக காவி கூட்டத்துடன் போராடுவதாகவும் அவ்வாறு போராடி பெற்ற நமது உரிமைகளை பறிகொடுக்க முடியாது என்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தார். அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான், ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான், திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான், நோ என்ட்ரி தான். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு மத்தியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்தார். மீண்டும் ஒரு உரிமை போர் நடத்தி நாட்டை காக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். இது ஆட்சி அதிகாரத்திற்கான போராட்டம் அல்ல, தமிழ்நாட்டிற்கான போராட்டம் என்று தெரிவித்தார். திராவிட மாடல் 2.0 ஆட்சி நிச்சயம் அமையும் என்று அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வளர்ச்சிக்கு இடையூறாக இருப்பது பாரதிய ஜனதாவின் காவி கொள்கை என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆட்சியை பிடித்த மாநில கட்சி திமுக என்றும் 75 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட திமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்றும் சூளுரைத்தார். திமுகவின் முப்பெரும் விழா என்பது கூடி கலையும் நிகழ்ச்சி அல்ல, கொள்கைகளை கூர்த்தீட்டும் நிகழ்ச்சி என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் உரையாற்றிய அவர், கொட்டும் மழையில் சென்னை ராபின்சன் பூங்காவில் தொடங்கப்பட்டது திமுக என நினைவு கூர்ந்தார். கட்சியில் உள்ள மேடு பள்ளத்தை பரிசீலிக்க கூடியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். கரூர் கோடங்கிப்பட்டியில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்க வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு ஏராளமான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். முப்பெரும் விழா திடலுக்கு வாகனத்தில் வந்த முதல்வர் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்களின் வரவேற்பை ஏற்றார். பின்னர் விழா மேடையில் வைக்கப்பட்டிருந்த பெரியார், அண்ணா, கருணாநிதி, அன்பழகன் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினார். திமுக முப்பெரும் விழாவில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பிக்கு பெரியார் விருது வழங்கப்பட்டது. கனிமொழிக்கு முதல்வர் ஸ்டாலின் விருதை வழங்கி கௌரவித்தார். திமுக தணிக்கை குழு முன்னாள் உறுப்பினரான நெல்லை சுப சீதாராமனுக்கு அண்ணா விருதும், முன்னாள் எம்எல்ஏ சோமா ராமச்சந்திரனுக்கு கலைஞர் விருதும் வழங்கப்பட்டன. பாவேந்தர் பாரதிதாசன் விருது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்து மறைந்த குளித்தலை சிவராமனின் குடும்பத்தாருக்கு வழங்கப்பட்டது. சட்டப்பேரவை முன்னாள் திமுக கொறடா மருதூர் ராமலிங்கத்திற்கு பேராசிரியர் விருதும், முன்னாள் அமைச்சரான பொங்கலூர் நா. பழனிசாமிக்கு மு.க.ஸ்டாலின் விருதும் முப்பெரும் விழாவில் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மூத்த பத்திரிகையாளர் A.S. பன்னீர்செல்வனுக்கு முரசொலி செல்வம் விருது வழங்கப்பட்டது. முன்னதாக கட்சி பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய 16 நிர்வாகிகளுக்கு நற்சான்று மற்றும் பண முடிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் பெரியார் விருதை ஏற்று பேசிய கனிமொழி தன் வாழ்நாள் கனவு நிறைவேறியதாக தெரிவித்தார்.
மேலும் கொட்டும் மழையில் கூடியிருக்கும் இந்த படையின் மூலம் எந்த எதிரிகளையும் வெல்ல முடியும் என்றும் கனிமொழி குறிப்பிட்டார். கொட்டக்கூடிய மழையிலும் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பார்க்கும் பொழுது இந்த படை போதுமா? எந்த தேர்தலையும் எந்த பகைவர்களாக இருந்தாலும் அது நம்முடைய பரம்பரை பகைவர்களாக இருக்கட்டும், பாரம்பரிய பகைவர்களாக இருக்கட்டும், புதிதாக வரக்கூடியவர்களாக இருக்கட்டும், அத்தனையையும் வென்று காட்டுவோம் என்று சூளுரைக்கக்கூடிய இந்த படை போதும், வெற்றி நிச்சயம். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது ஏன் என்பதற்கான விளக்கத்தை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அளித்துள்ளார். அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்த புகைப்படத்தை எக்ஸ் வலைதளத்தில் பழனிசாமி வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் தேச விடுதலைக்காக பாடுபட்ட தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என அதிமுக சார்பில் கோரிக்கை வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியின் மூத்த தலைவரை சந்தித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு வந்தது ஏன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு முன் எந்த ஒரு தலைவரும் இப்படி செய்தது இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இப்படியெல்லாம் பொய் சொல்லி யாரை ஏமாத்த பார்க்கிறார்? நான் போய் சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களையும் மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களையும் இனிமேலும் பழனிசாமி ஏமாற்ற முடியாது. என்னங்க, ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு அது கூட்டணியில் இருக்கீங்க. ஹோம் மினிஸ்டர் ஓப்பனா இங்க வந்து சென்னையில ஏப்ரல் 11 இவரை கூட்டணியில சேர்த்து அறிவிச்சுட்டு டெல்லிக்கு போறாரு. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். இவர் உருவெல்லாம் புருடாங்க. சில பேர் இன்றைக்கு இந்த பழனிசாமி அடிக்கிற இந்த கூத்தெல்லாம் ரொம்ப பெரிய ராஜதந்திரம் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு புரட்சி தலைவருக்கு ஆரம்பித்த அந்த இயக்கம் அது தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி. அதை தான் அம்மா அவர்களும் பின்பற்றினார்கள். அந்த அடிப்படை விதியே மாற்றியதனால் இனி அந்த கட்சி பேரு அதிமுக எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது எடப்பாடி கட்சின்னு தான் சொல்லணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்பொழுது இல்லை. புரட்சி தலைவரும் போற்றி காத்த அந்த வெற்றி சின்னமான இரட்டலை வைத்துக் கொண்டு தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற பார்க்கிறார் பழனிசாமி. இந்த தேர்தலில் என்னதான் பணபலம் இருந்தாலும், எத்தனை கட்சிகள் கூட்டணி வந்தாலும் உறுதியாக பழனிசாமி தோல்வியை சந்திக்க போவது உறுதி. தேனி மாவட்டம் பெரியகுளத்திற்கு அருகே கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை, வட்டக்கானல், பாம்பார்புரம் உள்ளிட்ட அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததை அடுத்து அருவியில் திடீரென்று நீர்வரத்து அதிகரித்தது. இதையடுத்து வனத்துறையினர் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை பெய்தது. சீர்காழி, கொள்ளிடம், தரங்கம்பாடி, பூம்புகார், குற்றாலம், செம்பனார்கோவில் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. அறுவடை செய்து கொள்முதல் நிலையத்தின் முன்பு நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சூழலில் 2 நாட்களாக மழை பெய்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மதுரையில் திருப்பரங்குன்றம், விமான நிலையம், அவனியாபுரம், திருநகர், வில்லாபுரம், பெருங்குடி, வலையங்குளம், எலியார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இந்த திடீர் மழையால் அங்கு வெப்பம் தணிந்தது. இதேபோல் உசிலம்பட்டியை அடுத்த ஏழுமலை, சேடப்பட்டி, கணவாய்ப்பட்டி, ராஜக்கால்பட்டி, பாறைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. 10 நாட்களுக்கு மேலாக வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்பட்ட நிலையில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. திருப்பூர் மாநகரில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் பிற்பகலில் திடீரென்று கருமேகங்கள் கூடி மழை பெய்தது. கரட்டாங்காடு, அரண்மனைப்புதூர், கருவம்பாளையம், வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. இதன் காரணமாக அங்கு வெப்பம் சற்று தணிந்தது. நாகையில் திருமருகல், திட்டச்சேரி, தேவங்குடி, வாஞ்சூர், கீழ்வேளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக பழைய நாகூர் சாலையில் தண்ணீர் தேங்கியது. மாலை நேரத்தில் பெய்த மழையால் நனைந்தபடியே பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வீடு திரும்பினர். மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, தேனி, மதுரை, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரியிலும் கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலம் காலமாக வாழ்ந்த காசாவை விட்டு பாலஸ்தீன மக்கள் வெளியேற தற்காலிக வழித்தடம் ஒன்றை இஸ்ரேல் அமைத்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் மீதான தரைவழி தாக்குதலுக்கு மத்தியில் சலா அல்தின் சாலை வழியாக திறக்கப்பட்டுள்ள இந்த வழித்தடம் 48 மணி நேரத்திற்கு மட்டுமே செயல்படும் என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. காசா நகரத்தின் மீதான இந்த தாக்குதல் சில மாதங்கள் வரை நீடிக்கும் என்றும் இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதற்கிடையே இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக ஐநா குழு சமர்ப்பித்த அறிக்கையை இஸ்ரேல் நிராகரித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் மறைந்த தாயார் குறித்து உருவாக்கப்பட்டிருந்த செயற்கை நுண்ணறிவு வீடியோவை சமூக வலைதளங்களிலிருந்து உடனடியாக நீக்குமாறு காங்கிரஸ் கட்சிக்கு பாட்னா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த வீடியோவை நீக்க உத்தரவிட்டதுடன் ராகுல் காந்தி, ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் கூகுள் நிறுவனங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதிய வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் போது பெரும்பாலான மாநிலங்களில் பாதிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே தங்கள் மாநிலங்களில் கடைசியாக நடைபெற்ற சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழ் அவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவார்கள் என்றும் கூறியுள்ளனர். பெரும்பாலான மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் இறுதியாக 2002 மற்றும் 2004 ஆண்டுகளுக்கிடையில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யப்பட்ட நிலையில் அடுத்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு அவர்கள் பரிசீலனையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மூளை உண்ணும் அமீபா தொற்று பாதிக்கப்பட்டோருக்கு தரப்படும் ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்தால் உயிர் பிழைக்கும் விகிதம் 24% அதிகரித்திருப்பதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ், அமீபா மூளை தொற்று பாதித்தோருக்கு நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து மில்டபோசின் என்ற ஒட்டுண்ணி எதிர்ப்பு மருந்து தரப்படுவதாக கூறினார். இதனால் நோயாளிகள் உயிர் பிழைப்போர் விகிதம் 24% அதிகரித்திருப்பதாக தெரிவித்தார். அமீபாவால் கேரளாவில் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். குளிர்காலத்தில் காற்று மாசுபாடு அதிகரிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த வரைவு அறிக்கையை 3 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காற்று தரநிலை மேலாண்மை குழு, மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களில் உள்ள காலியிடங்களை 3 மாதங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஐசிஐசிஐ வங்கிக்கு 100 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி நிலுவை கேட்டு மாநில அரசுகள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளன. குறிப்பாக மகாராஷ்டிரா மாநில அரசு கடந்த ஜனவரியில் ஐசிஐசிஐ வங்கிக்கு எதிராக 50 கோடியே 38 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வரி நிலுவை கோரிக்கையை விதித்தது. இதேபோல் மேற்கு வங்க அரசும் 49 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி நிலுவை கோரிக்கையை விதித்தது.
குறைந்தபட்ச இருப்பு தொகை வைத்துள்ள வாடிக்கையாளர் சேவை தொடர்பாக இந்த ஜிஎஸ்டி வரி பாக்கி கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொள்ளாத ஐசிஐசிஐ வங்கி சட்டப்பூர்வ நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக நீதிமன்றத்தை நாட முடிவு செய்துள்ளது. தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பதாக ஏஆன் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வில் 2025-26 ஆண்டில் 73 விழுக்காடு நிறுவனங்கள் அதிக வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாகவும், இதனால் தொழில்நுட்பம், பொறியியல், உற்பத்தி மற்றும் சுகாதார துறைகளில் வேலைவாய்ப்பு திட்டங்கள் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 40 விழுக்காட்டுக்கும் அதிகமான நிறுவனங்கள் 2026 நிதியாண்டில் தங்கள் பணியாளர்களை 10 விழுக்காட்டுக்கு மேல் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் மற்றும் நாட்டில் உள்ள பிற சமூக அறிவியல் மையங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பதாக புகழ்பெற்ற வரலாற்றாசிரியர் ரொமிலா தாப்பர் கூறியுள்ளார். தரம் குறைந்த பேராசிரியர்களை நியமிப்பது, கல்வியாளர்கள் அல்லாதவர்கள் பாடத்திட்டத்தை தீர்மானிப்பது, பேராசிரியர்களின் சுதந்திரத்தை குறைப்பது உள்ளிட்டவை கல்வியின் தரத்தை வெகுவாக பாதித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திரமாக சிந்திக்கும் ஆற்றல் கல்விக்கு மிகவும் முக்கியம் என்றும் தாப்பர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்த விவகாரத்தால் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டிலிருந்து விலகப் போவதாக தெரிவித்த பாகிஸ்தான் அணி முடிவை மாற்றியுள்ளது. அந்த அணி விளையாடும் போட்டிகளுக்கு ஆன்டி-பைக்ராப்டை போட்டி நடுவராக நியமிக்கக்கூடாது என்ற நிபந்தனையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதையடுத்து UAE அணிக்கு எதிரான பாகிஸ்தானின் முக்கியமான போட்டியில் போட்டி நடுவராக ரிச்சி ரிச்சர்ட்சன் செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஓவர் போட்டிகளுக்கான சர்வதேச தரநிலை பட்டியலில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி முதலிடத்தை பிடித்துள்ளார். இதன் மூலம் இந்த பெருமையை எட்டிய இந்தியாவைச் சேர்ந்த 3வது வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். இதற்கு முன் ஜஸ்பிரீத் பும்ரா, ரவி பிஷ்னோய் ஆகியோர் மட்டுமே இந்த இடத்தை பிடித்திருந்தனர். கடந்த ஒரு வருடமாக தொடர்ச்சியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் 34 வயதான வருண் சக்கரவர்த்தி நியூசிலாந்து வீரர் ஜாக்கப் டஃபியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு முன்னேறினார். பெரியாரின் பகுத்தறிவு கொள்கைகள் நீதி மற்றும் முற்போக்கான சமூகத்திற்கான போராட்டத்திற்கு உத்வேகம் அளிப்பதாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். பெரியாரின் 147வது பிறந்த நாளை ஒட்டி தமிழில் அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் சாதிய ஒடுக்குமுறை மற்றும் சமூக அநீதிகளுக்கு எதிரான பெரியாரின் போராட்டம் தலைமுறையாக வழிகாட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். பெரியாரின் கொள்கைகள் நீதி மற்றும் முற்போக்கான சமூகத்திற்கான போராட்டத்திற்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். புகழ்பெற்ற இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மகராசி திரைப்படம் மூலம் 1967ஆம் ஆண்டு இசையமைப்பாளராக அறிமுகமானவர் சங்கர் கணேஷ். எம்ஜிஆர், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உள்ளிட்ட உச்ச நட்சத்திரங்களின் படங்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். ஜெகதல பிரதாபன் என்னும் திரைப்படத்தை இயக்கியும் உள்ளார். சென்னையில் வசித்து வரும் சங்கர் கணேஷுக்கு திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட்டது. வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதலால் காசா மக்களற்ற நிலப்பரப்பாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தை விதைத்துள்ளதாக அங்குள்ள மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தெற்கு நோக்கி நகரும்படி இஸ்ரேல் துண்டறிக்கைகளை காசா நகருக்குள் வீசி வருகிறது. பலர் தெற்கு நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் சிலர் பயண தூரம், அதில் உள்ள ஆபத்துகள், உணவு கிட்டாமை போன்றவற்றால் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றனர். அவர்கள் நாம் நிரந்தரமாக இந்த மண்ணிலிருந்து பிரிக்கப்பட்டு விடுவோமா என்ற கவலையால் உறைந்து போயிருக்கிறார்கள். உக்ரைன் விவகாரத்தை ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் தீர்க்க முடியும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் இறக்குமதியை முழுமையாக குறைத்துக் கொள்ள உள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக பேசிய கிரெம்ளின் மாளிகை செய்தி தொடர்பாளர் திமித்ரி, ஐரோப்பிய யூனியன் இத்தகைய முடிவால் ரஷ்யாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் பள்ளி ஆசிரியர் 6ஆம் வகுப்பு சிறுமியை தாக்கியதில் தலையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. சித்தூர் மாவட்டம்
புங்கனூர் கிராம பள்ளியில் படிக்கும் மாணவி செய்த ஏதோ ஒரு குறும்புக்காக அவளது தலையில் ஆசிரியர் டிஃபன் பாக்ஸால் பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. சிறிது நேரத்தில் சிறுமிக்கு கடும் தலைவலியும் மயக்கமும் ஏற்பட்டதால் சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது. இதில் சிறுமியின் மண்டை ஓட்டு எலும்பு உடைந்தது தெரியவந்தது. சிறுமி பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த புகாரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஆசிரியரை விசாரித்து வருகின்றனர். கரூரில் நடந்த திமுக முப்பெரும் விழா ஓர் அரசியல் கட்சி எப்படி நேர மேலாண்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக இருந்ததாக திமுகவினர் கூறுகின்றனர். அழைப்பிதழில் குறிப்பிட்டு இருந்தபடி சரியாக மாலை 5 மணிக்கு தொடங்கிய விழாவில் வரவேற்புரை, சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு பண முடிப்பு வழங்குதல், கனிமொழி எம்பி உள்ளிட்டோருக்கு விருது வழங்குதல் என அனைத்தும் நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிட்டிருந்த நேரத்தில் நடந்தேறியது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே குறுக்கிட்ட மழை முதல்வர் ஸ்டாலின் பேசி முடிக்கும் வரையில் தொடர்ந்த போதிலும் திட்டமிட்டபடி 6:30 மணியளவில் விழா நிறைவடைந்தது. அதே நேரத்தில் உதயநிதி, கனிமொழி, ஸ்டாலின் ஆகியோர் மட்டுமே மேடையில் பேசியதும், உடல்நிலை காரணமாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பங்கேற்காததும் தொண்டர்களை கூர்ந்து கவனிக்க வைத்தது. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது ஏன் என்பது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். அதிமுகவில் குழப்பமான சூழல் நிலவும் நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது வீட்டிற்கே சென்று பழனிசாமி சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் நிலவரம், கூட்டணி விவகாரம் தொடர்பாக அமித்ஷாவோடு பழனிசாமி ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக நிர்வாகிகள் வெளியே வந்த பிறகு பழனிசாமி மற்றும் அமித்ஷா மட்டும் சில நிமிடங்கள் தனியாக ஆலோசனை மேற்கொண்டனர். பழனிசாமியின் டெல்லி பயணம் தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் தனது பயணம் குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேச விடுதலைக்காக பாடுபட்ட தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என அதிமுக சார்பில் கோரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசிய விவகாரம் குறித்து அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இன்றைக்கு மூஞ்சியை மறைத்துக் கொண்டு பலர் திரிகின்றார்கள். அதிலே எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதிகளே தன் முகத்தை வெளிக்காண்பிக்க கூட முடியாமல் தன்னுடைய முகத்தை கட்சிப்பால் மூடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மூஞ்சியை மூடிக்கிட்டு வந்தாலே வெக்கப்பட்டு வருவதாக அர்த்தம், அசிங்கப்பட்டு வருவதாக அர்த்தம், அல்லது ஒரு தவறை செய்வதற்கு வருவதாக அர்த்தம். அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சு பேசுறதுல அதில் என்ன இருக்க முடியும்? நல்ல விஷயமா தானே இருக்க முடியும். கூட்டணி கட்சி தானே சந்திச்சு பேசுகிறோம். எதிர்கட்சியை சந்திச்சு பேசினா தான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்ல எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்திருக்கீங்க? பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். இவர் உருவெல்லாம் புருடாங்க. சில பேர் இன்றைக்கு இந்த பழனிசாமி அடிக்கிற இந்த கூத்தையெல்லாம் ரொம்ப பெரிய ராஜதந்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அதிமுக பிரச்சனை என்னன்னா, பேசி தீர்த்துக்கிறது அவை சண்முகம் சாலையில உள்ள அதிமுக அலுவலகம், அதனுடைய பொதுச் செயலர் எடப்பாடி. ஆனா இங்க பிரச்சனை என்ன? எதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கும் சமாதானம் பண்றதுக்கும் இங்க இருந்து எல்லாம் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க. அதுதானே நாங்க கேட்கிறோம். எந்த கட்சியோட கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சியை பிளவுபடுத்தி நாசப்படுத்துகிற வேலையில் தானே பாஜக தொடர்ந்து எல்லா மாநிலத்திலும் இறங்குது. பழனிசாமிக்காக பரப்புரை செய்வேன் என கூறிய டிடிவி தினகரன் தற்போது ஏன் அவருக்கு எதிராக பேசுகிறார் என தெரியவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தினகரன் அவர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், அதற்காக அமித்ஷா அவர்கள் சொன்னால் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. 2026 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரசிற்கு அதிக தொகுதிகளுடன் ஆட்சியில் பங்களிக்க வேண்டும் என்று திமுகவிடம் கேட்க உள்ளதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் இயக்கத்தோடு கூட்டு சேர்ந்து
சாறை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர்கள் பிரிவு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரதமர் மோடியின் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு சட்ட புத்தகங்கள் வழங்கப்பட்டன. மேலும் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நிகழ்வில் பாஜக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமதாஸ் மட்டுமே பாமகவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என தேர்தல் ஆணையத்திடம் அவரது ஆதரவாளர்கள் குழுவினர் தெரிவித்துள்ளனர். ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர்கள் டெல்லியில் தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் ஆதரவு வழக்கறிஞர் அருள், பதவிக்காலம் முடிந்ததை மறைத்து அன்புமணி தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றியுள்ளார் என்றார். சட்ட விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மருத்துவர் டாக்டர் ஐயாதான். டாக்டர் ராமதாஸ் அவர்களே 2025 மே 30 முதல் தலைவராக இருக்கிறார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் வெள்ளையனின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சரத்குமாரிடம் பாஜக குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்தது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு செல்வ பெருந்தகையை முதலில் ஒரே இடத்தில் இருக்கச் சொல்லுங்கள் என சரத்குமார் பதிலளித்து சென்றார். கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து அரசாணை வெளியிட்ட தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த புதிய விதிமுறைகளை அமல்படுத்தாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்த விதிமுறைகளின்படி சாலைகள் மற்றும் மைய தடுப்பு பகுதிகளில் கொடி கம்பங்கள் வைக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. விசாரணை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கும் தனியார் ஒப்பந்த நிறுவனத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக தூய்மை பணிகள் முடங்கியுள்ளன. தொழிற்சங்கத்தினர் தங்களது அலுவலகத்திலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட வாகனங்களின் சாவிகளை எடுத்துச் சென்றதால் தூய்மை பணியில் தேக்கம் ஏற்பட்டுள்ளதாக தனியார் ஒப்பந்த நிறுவனம் புகார் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த குற்றச்சாட்டிற்கு தொழிற்சங்கத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். போராடிய பணியாளர்களை நீக்க முயல்வதாக ஒப்பந்த நிறுவனத்தின் மீது தொழிற்சங்கத்தினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். விரைவில் இந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ஒரு பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 2 உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 5 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சீனி வெடி தயாரிக்கும் அறையில் ஏற்பட்ட மூலப்பொருள் உராய்வு காரணமாக இந்த விபத்து நடந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வெடிவிபத்தில் 2 அறைகள் முற்றிலும் தரைமட்டமாயின. ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோர் தனித்தனியாக அஞ்சலி செலுத்தியது பாமகவினரிடையே பேசுபொருளாகியுள்ளது. பாமகவில் ஒரு கூட்டு கிளியாக இருந்த ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது. இருவரும் தனித்தனியாக கட்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் 1987 நடந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இருவரும் தனித்தனியே அஞ்சலி செலுத்தியுள்ளனர். வழக்கமாக திண்டிவனம் வன்னியர் சங்க தலைமை அலுவலகத்தில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் ராமதாஸ் அன்புமணி இணைந்து அஞ்சலி செலுத்துவார்கள். ஆனால் தற்போது இருதரப்பினர் இடையே நிலவும் மோதலால் அக்கட்டடத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸ் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களின் புகைப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு
சித்தனி, பாப்பனப்பட்டு, கோலியனூர் உள்ளிட்ட இடங்களில் தியாகிகளின் நினைவு தூண்களுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அதே சமயம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளின் புகைப்படங்களுக்கு அன்புமணி தனது ஆதரவாளர்களுடன் அஞ்சலி செலுத்திவிட்டு அதனைத் தொடர்ந்து சித்தனி, பாப்பனப்பட்டு, கோலியனூர் உள்ளிட்ட இடங்களில் தியாகிகளின் நினைவு தூண்களுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். கடந்த சில ஆண்டுகளாக தியாகிகளின் நினைவு தூண்களுக்கு செல்வதை தவிர்த்து வந்த ராமதாஸ் தற்போது அன்புமணி உடனான மோதலுக்கு பிறகு அங்கு சென்றிருப்பது பாமகவினர் இடையே கவனத்தை பெற்றுள்ளது. அதே நேரம் ராமதாசுடன் அன்புமணி இதுவரை சென்று வந்த நிலையில் அந்தந்த இடங்களுக்கு தனது மகள் காந்திமதியை அழைத்துச் சென்றதும் பேசுபொருளாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ். 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்படாமலேயே அதற்கும் அதிகமாக வன்னியர் சமூக மாணவர்கள் இடஒதுக்கீட்டு சலுகைகளை அனுபவிப்பதாக வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறினார். இதுகுறித்து அவர் விழுப்புரத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். நீதியரசருடைய தலைமையில் இந்த கமிஷன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பேர் படித்திருக்கிறாங்க, எவ்வளவு வேலைவாய்ப்பு, அது முழுமையை பெற்ற பிறகுதான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். ஆக நீதிமன்றம் அது இப்போ அந்த நீதிமன்றத்துடைய ஆணைக்குட்பட்டு தான் இப்போது கமிஷன் அமைக்கப்பட்டு கமிஷன் பரிந்துரை செய்ய வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம், மண்டபம், உச்சிப்புளி ஆகிய கடலோர பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. மேலும் வானம் மேகமூட்டமாக இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் பாம்பன் சாலை பாலத்தின் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறு சென்றன. கருமேகங்கள் சூழ்ந்து இருண்டு காணப்பட்ட பாம்பன் பாலத்தை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் மலை பிரதேசங்களில் இருப்பது போல் உணர்வதாக தெரிவித்தனர். EVM எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வாக்குச்சீட்டுகள் வடிவமைப்பில் புதிய மாற்றங்களை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ளது. அதன்படி வாக்குச்சீட்டுகளில் வேட்பாளர்களின் புகைப்படங்கள் இனிமேல் வண்ண புகைப்படங்களாகவே அச்சிடப்படும் என்றும் வேட்பாளர்களின் வரிசை எண்கள் பெரிய எழுத்துருவில் தடிமனாக அச்சிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வேட்பாளர்கள், நோட்டா விருப்பத்தின் பெயர்கள் உள்ளிட்டவை ஒரே மாதிரியான எழுத்துருவில் இருக்கும் என்றும் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு இளஞ்சிவப்பு நிற காகிதம் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்படுத்தப்பட்ட EVM வாக்குச்சீட்டுகள் பீகார் தேர்தலில் அமல்படுத்தப்பட இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஓவர் போட்டிகளுக்கான சர்வதேச தரநிலை பட்டியலில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி முதலிடத்தை பிடித்துள்ளார். இதன் மூலம் இந்த பெருமையை எட்டிய இந்தியாவைச் சேர்ந்த 3வது வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். இதற்கு முன் ஜஸ்பிரீத் பும்ரா, ரவி பிஷ்னோய் ஆகியோர் மட்டுமே இந்த இடத்தை பிடித்திருந்தனர். கடந்த ஒரு வருடமாக தொடர்ச்சியாக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் 34 வயதான வருண் சக்கரவர்த்தி நியூசிலாந்து வீரர் ஜாக்கப் டஃபியை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு முன்னேறினார். இந்தியாவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான மேற்கிந்திய தீவுகள் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கேப்டன் குரைக் பிரெத்வைட் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். டெக்னரைன் சந்தர்பால், அன்லிக் அதானஸ் ஆகியோர் அணிக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளனர். ரோஸ்டன் சேஸ் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் 38 வயதான சுழற்பந்து வீச்சாளர் கேரி பியர் டெஸ்ட் அணிக்கு முதன்முறையாக அழைக்கப்பட்டுள்ளார். இந்த டெஸ்ட் தொடர் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அகமதாபாத்தில் தொடங்குகிறது.